உயிரை கொடுத்து உன் கூட நின்னதுக்கு என்கிட்டே உன் குணத்தை காமிச்சிட்டேடா சுயநலவாதி. உன்னை சொல்லி குத்தம் இல்லை, உன்னை நம்பி நின்ன பாரு, என்னதான் சொல்லணும். இப்படி யாரோடதாவது முகத்தை பார்த்து சொல்லணும்னு நினச்சிருக்கீங்களா? இந்த கதை உங்களுக்காக தான். அப்படியே அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் மெதுவாக தட்டிடுங்க. ஒரு ஊரில் ஒரு பொண்ணு, அவளுக்கு அவள் நாய்னா ரொம்ப உயிர், ரொம்ப நம்பிக்கையும் கூட. எவ்வளோ நம்பிக்கைன்னா அவள் வெளியில் போகும்போது அவள் குழந்தையே அந்த நாய்கிட்ட தான் விட்டுட்டு போவாள். அந்த நாய் அந்த குழந்தைய அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த நாய்க்கும் உலகமே அந்த பொண்ணும் அந்த குழந்தையும் தான். தன் எஜமானனுக்கு ரொம்ப நம்பிக்கையாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பொண்ணு தன் குழந்தைய ஒரு அவசரமான வேலைக்கு இந்த நாய்கிட்ட விட்டுட்டு வெளியில் போயிட்டு வந்துச்சு. திரும்பி வந்தப்போ அவள் பார்த்த காட்சி அவளோட உயிரையே உலுக்கிருச்சு. அவளோட குழந்தை இருந்த அந்த தொட்டில் முழுசா ரத்தம். அவள் குழந்தை பேரை கூப்பிட்டு கூச்சலிட கட்டில் கடியிலிருந்து நாய் ரத்தத்தை நுணைஞ்சிக்கிட்டு வெளியில் வந்துருச்சு. அதை பார்த்ததும் அவ்வளோதான். அந்த நாய் தன் குழந்தைய அவள் இல்லாத நேரம் காயப்படுத்திருச்சு. அந்த கோபம் அவள் கண்ணை மறைச்சிருச்சு. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அங்கே கிடந்த ஒரு பெரிய குச்சியை எடுத்துட்டு அந்த நாயை அடிச்சே கொண்டுட்டான். அதுக்கப்புறம் அவன் குழந்தைய யோசிக்கும் போது பக்கத்து ரூம்ல இருந்து குழந்தையோட சத்தம் கேட்குது. குழந்தையும் பக்கத்து ரூம்ல இருந்து வருது. அதை பார்த்ததும் அவளுக்கு ஒன்றுமே புரியலை. குழந்தைக்கு எதுவுமே ஆகலை. அப்போ என்னதான் ஆயிருக்கு? அவள் பார்த்தப்போ கோபம் தணிஞ்சு அவள் பார்த்தப்போ தான் அவளுக்கு கண்ணில் தெரியுது, அங்கே ஒரு பாம்பு கண்டம் துண்டமாக கடிச்சு கொல்லப்பட்டிருக்கு. அப்போ தான் அவளுக்கு எல்லாமே புரியுது. தன்னோட நாய் தன் குழந்தைய காப்பாற்றுறதுக்காக தன் உயிரையே பணயம் வச்சு அந்த பாம்பு கிட்ட சண்டை போட்டு அந்த குழந்தைய காப்பாற்றிருக்கு. ஆனால் இவ அந்த நாயை ஒரு நிமிஷத்துக்குள்ளே தப்பாக நினச்சி அடிச்சே கொண்டுட்டான். இதாங்க சுயநலம். இந்த மாதிரி ஆளுங்க உங்கள் லைஃப்பில் இருந்தால் தயவு செஞ்சு விலகியே இருங்க. வாங்க பேசலாம். இது உங்களுக்கான இடம் பெண் பேச்சு.